கேட்ட துறை எதுக்கு திறக்கணும்? என்னையா முந்தானத்து அசிஸ்டன்ட் டைரக்டரியா இருக்கட்டும், நேற்று நடிகரியா இருக்கட்டும், இன்னைக்கு ஷூட்டிங் சொன்னாரியா, அந்த ஷூட்டிங்லாம் கிடையாது, பேக் பண்ணி போயிட்டாங்க நேற்று நைட்டு. ஐயோ ஏன் போயிட்டாங்க, என்ன கேட்க போய் டைரக்டர் கேளுன்றாங்க. சரி போய் காரைக்குடி விட்டு போனால் அவர் சொன்னார், ஒன்றும் இல்லைப்பா ஃபைனான்ஸில் நின்று போச்சு, கவலைப்படாத, ஒரு 2-3 மாதத்தில் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன். 3 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு. அப்புறம் நல்லது நடந்துச்சு, ஒரு பூஜை போட்டோம். அப்புறம் தென்றலைவான ஒரு பூஜை போட்டோம். எல்லாம் கதை எழுதுவோம், பூஜை போடுவோம், கரையை தொடாத தலைகள் போடுவோம். அப்புறம் பிரிமிழா வச்சு ட்ராமா போடுவோம். என்ன பண்ணாலும் பூஜையோடு இல்லணும், ஷூட்டிங் நடக்காது. இப்படியே வாழ்க்கை ஓடுது. எனக்கு கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.5 வருஷம் போயிடுச்சு. அதில் இப்போ பரிதாமல் உட்காந்துருக்குறேன். அப்போ எங்கள் பெரியம்மா வராங்க, என்னையா பண்ணுற, என்ன பண்ணுறேன்னா, என்ன ஷூட்டிங் போகணுன்னு சொன்னேன், ஞாயிற்றுக்கு மேலே ஷூட்டிங் இருக்கு மேடம் உனக்கு. சினிமாவில் செகண்ட் சண்டே மட்டும்தான் லீவு, மற்ற எல்லா சண்டே ஷூட்டிங் வைப்பாங்க. அதனால் என்ன ஒன்றும் பண்ணல. சரி அப்பயே நீ போகல, எப்போ போகலன்னா ஃபைனான்ஸெல்லாம் படம் நின்று போச்சு, இப்போ எங்கே போகிறது, எவன் சேர்க்குறான் ஷூட்டிங்கில். இப்போ தெரியுதா தேவனை மறுதளிச்சா